நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் விஜயின் பிரச்சார வாகனத்தில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 8 மணி நேரம் கழித்து தற்போது விஜயின் பிரச்சார வாகனம் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே செல்லக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜயின் பிரச்சார வாகனம் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறது. அது குறித்தான அன்னை செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 8 மணி நேர ஆய்வுக்கு பிறகு இந்த பிரச்சார வாகனம் தற்போது புறப்பட்டிருக்கிறது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் கூட விசாரணை நடைபெற்றது. தற்போது இந்த விசாரணை முடிவடைந்த பிறகு பிரச்சார பேருந்து தற்போது அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் சார். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்டரசில் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் கரூர் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்த குடும்பத்தினர், காவல்துறையினர், தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பு தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று மதியம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தடயவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் கரூர் வேலுச்சாமி பகுதியில் சமூக இடத்தில் தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று தாந்தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய வாகனம் காலை 9 மணிக்கு கொண்டு வரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து பேருந்தில் உள்ளே சென்று ஆய்வு செய்ததை அதிகாரிகள் விஜய் மேலே ஏறி பேசிய இடத்திலும் சென்று அங்கு அளவீடு செய்து டேப் உதவியுடன் நீளம், அகலம் உள்ளிட்ட அளவீடு செய்தனர். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் பரீந்தரிடம் சிபிஐ அதிகாரிகள் எப்படி மேலே ஏறி வந்தால், எங்கு நின்றது, போலீஸ் உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்போது சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் பிரச்சார வாகனம் சென்றுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.